இன்னைக்கு தான் அந்த நாள். லவ், பெர்மிஷன், ஸ்ட்ரகிள், கல்யாணம், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் கடந்து இன்னிலேருந்து நம்ம யதார்த்தமான வாழ்க்கையை தொடங்க போகிறோம். ஒன்றா என் கூட என் வீட்டில். இன்னிலிருந்து நீ வெறும் மதி இல்லை, என்னோட மதிவதனி இல்லை, மதிவதனி இல்லம்மா. வா, கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா ஆமாம், லேட்டாக வந்துச்சேன், சீக்கிரமாக வந்துட்டுருக்குங்க. அப்படிலாம் இல்லைப்பா. அம்மா, டிஃபன் ரெடியாக இருக்கு, சாப்பிடுங்க. அதெல்லாம் வேண்டாப்பா, நாங்கள் சாப்பிட்டு தான் வந்தோம். நீங்கள் வருவீங்க, நான் செஞ்சு வச்சேன். இருக்கட்டும், பரவாயில்லப்பா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். அப்புறம் மச்சான், எப்போ வீடு காலி பண்ண போறீங்க? இப்போ என்ன அவசரம்? நீங்க ஏன் தனியா இருக்கணும்? அம்மா வீட்டுக்கு வந்துருங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க. வாங்க. அந்த தம்பி ஃபங்க்ஷன் தான், அதுதான் நான் கூப்பிடுறேன். ஏய், அரவிந்த் ஃபோட்டோஸ்க்கு எவ்வளோ லைக்ஸ் வந்துருக்கு பார்த்தியா? இங்கே பாரு, அக்கா கூட கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓ, உங்கள் அக்கா நான் இன்ஸ்டாவில் இருக்காங்களா? என்ன அப்படி கேட்குறேன்? ஃபேமிலியே இருக்குது. ரொம்ப மாடர்ன் ஃபேமிலி போல. ஆமாம், ஒன்று கேட்கணும். சொல்லு. உங்கள் ஃபேமிலிக்கெலாம் என்ன பிடிக்குமா? இல்லை, உங்கள் ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலியா? என்னெல்லாம் பிடிக்குமா? ஏன்னா என் ஃபேமிலி ரொம்ப சின்னது. நான், எங்கள் அப்பா, இந்த 4 சிவரு, அவ்வளோதான். ஆனால் உங்கள் ஃபேமிலி அப்படி இல்லையா? அக்கா, மாமா, நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் கேட்குறேன். நாங்களாம் ஏதாவது அங்கே தப்பாக ஏதாவது பழகிட்டாலோ, தப்பாக ஏதாவது பேசிட்டாலோ ரொம்ப கோச்சிப்பாங்களோ? இல்லை, எனக்கு உண்மையாகவே கேட்க தோணுது. ஏதாவது தப்பாயிருமோ? உங்கள் ஃபேமிலிக்கெலாம் நான் செட் ஆவேனா? ஏய் லூஸு, எமோஷனல் ஆகிட்டியா? எமோஷ்னலா? ஒன்று அழ வச்சா போதாது? பெரியவங்களுக்கு முதல்ல கொடுமா. பாப்பா, சீக்கிரம் வாம்மா, மாப்பிள்ளை வீட்டில் தான் வந்திருக்காங்க. வாங்க நீ, வாங்க. எப்படி இருக்கீங்க? நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பூ வச்சுருங்க. இதெல்லாம் எதுக்கு? பரவாயில்ல, இருக்கட்டும்ப்பா. ஏய், நல்லா மாப்பிள்ள உட்காரு. அப்புறம் ஹனிமூன்லாம் எப்படி போச்சு? நான் வெக்கப்படுற? நான் மரா 3 நாளில் 3 சுற்றி பெற்றுட்டுக்கிற. வெக்கத்தில் வர? ஐயா, சரி, பேக்கிங் பண்ணிட்டு இருக்கேன், பாதிலே வந்துட்டேன். முடிச்சுட்டு வந்துட்டுமா? ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். என்னையா பேசின்னு இருக்கும்போது இன்டர்வியூ விட்டு போகிறான்? கண்டிப்பாக இவன் அடிமை தான்யா. கல்யாணம் ஆனாலே அப்படி தான். சரி, காஃபி எப்போ வரும்? மணி ஆகுது இன்னும். தண்ணியே கொடுக்காம எத்தனை போயிட்டானுங்க. காப்பி கொடுப்பானுன்ற. அவ்வளோதானே, இனிமே எங்கள் வீட்டில் இனிமே இருக்க முடியாது. இதுதான் லாஸ்ட் டே. இனிமே எங்கள் அப்பா என் கூட இருக்க மாட்டார்ல. எல்லாம் அவ்வளோதான் இல்லை? ஏய், என்னாச்சு உனக்கு? லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க? ஏன் என் கூட வர பிடிக்கலையா நான் உனக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் அப்படிதான் லூஸ் மாதிரி ஏதாவது புலம்புவேன். நீ ஒன்று பண்ண, முதல்ல போய் ரெடியா போ. அப்படி போ. லேட்டாமா?
ஒன்று சொல்லணும். ஃப்யூச்சரில் ஒருவேளை என்னை பிடிக்காம போனால் போன ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுவேன். அதை விட்டுட்டு ஃபிசிக்கல் டார்ச்சர், மென்டல் டார்ச்சர், என்னை விட எங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக தாண்டிக்க. பாப்பா டைம் ஆகுது, எவ்வளோ நேரம்? நல்ல நேரம் வேறு உங்களுக்கு. அம்மா அச்சுத கொடுத்துருக்காங்க. மதி வாங்க. அச்சா வாங்க. தம்பி சேர்ந்து நில்லுப்பா. சேர்ந்து இல்லை. சரி சம்பந்தி, கிளம்புறோம். வெளியே வெயிட் பண்ணுறோம். மேலே பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு வந்துடும். சரி சம்பந்தி, கிளம்புறோம். நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க, எல்லாம் போக போக சரியாயிடும். நாங்கள் பார்த்துக்குறோம், சரிங்களா? வரோம். அப்பா, என்னம்மா? ஒன்றும் இல்லைப்பா, கிளம்புறேன். அப்பா, சொல்லுமா. வீட்டை போட்டுட்டீங்களா? அப்பா, எங்கே இல்லை மாதோ?
அவளுக்காகவே வாழ்ந்துங்கிறது, அவளை பற்றியே யோசிக்கிறது, வாழ்க்கையே அவளாவே மாறுறது இந்த நிமிஷம் தானா? இங்கிருந்து தானா? என்னதான் ஆண்கள் தன்னை வல்லினமாக காட்டிக்கிட்டாலும் பெண்ணோட மென்மையின் வலிமையை தாங்குற சக்தி இங்கே யாருக்கும் இல்லை. அவங்களுக்கு நம்ம கொடுக்குற பதில், அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஆறுதல் நம்பிக்கை. நம்பிக்கை